செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மிட்டப்பள்ளி ஊராட்சியில் உள்ள நியாய விலைக் கடை மற்றும் மகளிர் குழு பல்நோக்கு திட்ட வளாகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிட்டப்பள்ளி ஊராட்சியில் நியாய விலைக் கடை மற்றும் மகளிர் குழு பல்நோக்கு திட்ட வளாகம் அமைந்துள்ளது. இந்த பல்நோக்கு கட்டிடத்தின் வளாகத்தில் காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாக சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பை தொட்டி வைக்கப்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் குப்பை கொட்டுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு ஈக்கள் மற்றும் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளது. மேலும் மிட்டப்பள்ளி மகளிர் பல்நோக்கு கட்டிட வளாகத்தில் பகல் நேரங்களில் மது அருந்துவதும் இரவு நேரங்களில் மலம் கழிப்பதும் வாடிக்கையாக உள்ளது. பழுதடைந்த நிலையில் உள்ள நியாய விலைக் கடை கட்டிடம் சமூக விரோதிகளின் செயல்களால் மேலும் சேதமடைந்துள்ளது. இந்நிலை குறித்து பொதுமக்கள் பல முறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரிக்க செல்லும் போது நான் இறந்து விடுவேன் எனவும் என் மனைவியிடம் 15 லட்சம் ரூபாய் ஈமச்சடங்கிற்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்ததால் அதிகாரிகள் திரும்ப வந்துள்ளனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு சீர்படுத்தி கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மிட்டப்பள்ளி கிராமத்துல மகளிர் குழு கட்டிடம் செயல்படுது. கொஞ்ச நாள மகளிர் குழுங்கெல்லாம் இதுல மகளிர் சங்கம் நடத்திட்டு இருந்தாங்க. ரேஷன் கடை இல்லாதனால இந்த குழு கட்டிடத்துல தற்காலிகமா இந்த ரேஷன் கடை செயல்பட்டு வந்தது. இப்போ இதுல சமூக விரோதிகள் கூடாரமா மாறிடுச்சு. இரவு நேரத்துல மது அருந்துறது, அங்கே மலஞ்சாலம் கழிக்கிறது, குப்பைகளை போடுறது, அந்த இறைச்சி கழிவுகளை போடுறது, இதனால ரொம்ப அங்க ரேஷன் கடை கட்டிடம் ரொம்ப துர்நாற்றம் வீசுற மாதிரி அங்க சுகாதார சீர்கேடு ஆயிருச்சு. கட்டிடத்தை பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்துக்கு மாத்திட்டாங்க. நைட் நேரத்துல இங்க ரொம்ப அராஜகமா இருக்குது. அது கேட்டு பூட்டி வச்சா கூட அது கேட்டு பூட்டை உடைச்சிடுறாங்க, கேட்டு திறந்துட்டு போடுறாங்க, வேற ஏதோ ஒரு வகையில உள்ள போயிட்டு கலீஜ் பண்றாங்க. இது அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் அங்க பெண்கள் அந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறதுக்கும் அந்த மலஞ்சாலம் கழிச்சுங்கிற இடத்துல அந்த இறைச்சி கழிவு இந்த மதுப்பாட்டுல எல்லாம் பார்த்துட்டு முகத்தை சுழிச்சு கொண்டு ரொம்ப ஒரு மாதிரி அருவறுப்பு தகவல இருந்ததுனால ரேஷன் கடை கட்டிடத்தை இடம் மாத்திட்டாங்க. இப்போ கொஞ்சம் தொலைவா போயிட்டு வாங்குற நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்க அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பசுமத்தாய மாவட்ட செயலாளர். நம்ம ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்கிற மிட்டப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழுவும் மற்றும் மளிகை விலை ரேஷன் கடையும் ஒன்றாக ஒரே வளாகத்தில் இருக்குது. அதில் பார்த்தா ரேஷன் கடையை பயன்படுத்துறதில்ல, ஆனால் மகளிர் சுய மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இரவு நேரத்தில் வெளி மாநிலத்திலிருந்து வர மதுபான பாட்டில்களும் அட்டைகளும் குப்பைகளும் மது குடித்துவிட்டு அங்கு அசுத்தம் செய்துவிட்டு துர்நாற்றம் வீசும் நிலையில் இருக்கிறது. இதை உடனே அந்த பஞ்சாயத்து தலைவரோ இல்லை நமது மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு இது உடனே சீர் செய்யுமாறு பொதுநலன் கருதி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.